டாலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டடி ஆப் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். அண்ட் அதோட ஃபுல் டுட்டோரியல் பார்க்க போறோம், எப்படி யூஸ் பண்றதுன்னு. இந்த ஆப் வேற எதுவுமே கிடையாது. இந்த ஆப் வந்து எனக்கு சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட லேஅவுட் எல்லாமே. முதல்ல நீங்க ஆப் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பன்னியோட ரூமே வந்து சோ கியூட். லைக் பாருங்க, ரொம்ப வந்துட்டு நீட்டா க்யூட்டாக வச்சுருக்கான் பண்ணி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ இட் அப்படின்ட்டு கோட்லாம் இருக்குது. ஸோ நீட்லி ஆர்கனைஸ்டு ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் ஓவர்வியூ இது தான். ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரட் இருக்குது, அண்ட் தென் வந்துட்டு காயின்ஸ் இருக்குது. காயின்ஸ் வச்சு நம்ம நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ பனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டச் பண்ணிங்கன்னா ஹாய் சொல்வான். அண்ட் இப்போ அவன் அழுதுட்டுருக்கான். அடுத்து வந்து இங்கே ஒரு 3 கோடு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 9 ஐகான்ஸ் வருது. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். இந்த படிக்கிற சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, புக் மாதிரி, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு டைமர். நீங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் படிக்க போறீங்களோ அதை வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 180 நிமிஷம் வரைக்கும் நீங்க படிக்கலாம். ஃபைனலா உங்களுக்கு நான் டைமர் வச்சு காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக். இது வந்து டெய்லி ஸ்டடி ஹவர்ஸ் உங்களுக்கு வரும். லைக் நீங்க ஸ்டடி லாக்லாம் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுலயே உங்களுக்கு லாகா வந்துட்டு ரெடியா இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்லாம் டேட்டாஸ் நீங்க எப்பெல்லாம் படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேல வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் வந்து படிச்சிருக்கேன். லைக் இங்க வந்து பாத்தீங்கன்னா டேஸ் இருக்கு, அண்ட் இங்க டெய்லி ஸ்டடி ஹவர்ஸ் இருக்கு. ஸோ நான் 4th அன்னைக்கு 6 ஹவர்ஸ்க்கு மேலே படிச்சிருக்கேன், அண்ட் 25 மினிட்ஸ் படிச்சிருக்கேன் May 25th. இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி லாக் மாதிரி இருக்கும். இது நல்லாவே இருக்கும். லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன். பட் நீங்கள் வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் டெய்லி படிக்கிறது இதில் உங்களுக்கு டேட்டாவாக இருக்கும்போது சீரியஸாக சொல்கிறேன், அது கலர்ஃபுல்லாக ரொம்ப ப்ரிட்டியராக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த கலர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், வேறு வேறு கலர் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் மாதிரி கூட மாதிரி இருக்கும். இதுதான் ஷாப் நான் சொன்னது. இதில் ஏகப்பட்ட கியூட் ஸ்டஃப் இருக்குது கைஸ். லைக் இதெல்லாம் வாங்கிறதுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவன் மிட்டன் இருக்கு, ஏப்ரான் இருக்கு, செஃப் ஹேட் இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, கிச்சன். வாவ், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த லோஃபி ரூம் பாருங்க, வாவ். ப்ரிவ்யூ நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் காட்டுவாங்க. ஓ மை காட், செம்மையாக இருக்குது. லைக் அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம்ல, லோஃபி பீட்ஸ் அது மாதிரியே தான் இருக்குது. அந்த ஒரு லைட்டிங் எல்லாமே. ஸோ 10 செகண்ட்ஸ் நமக்கு ப்ரிவ்யூ வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். கிச்சன் பார்க்கலாம், கியூட். அடுத்து வந்து ஹாண்டட் ஹவுஸ் இருக்குது, லெபார்ட்டரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, கிளாஸ் ரூம் செட்டப் கூட இருக்குது, கேஃபே இருக்குது. கண்டிப்பாக கேஃபேல படிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆசம். நம்ம கலர்ஸ்லையும் பண்ணிக்கலாம் பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஸ் சூப்பரில். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோரில் இருக்குது. அடுத்து வந்து மேக்னெட்ஸ். ஸோ ஸ்டடி பண்ணி டோஸ்டர், பிளெண்டர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம். லைக் இதோட ப்ரிவ்யூ பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஃபுட்டு நம்மளோட ஃபேவரெட் குக்கி ட்ரே, சூஷி, சீரியல், புட்டிங், காஃபி பாட் எல்லாமே இருக்குது. அமேசிங். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே ஏஸ்தட்டிக்காக இருக்குது. பாருங்கள், காஃபி பாட் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்குது. வாவ், லேப்ரடார், ஸோ க்யூட். அது பாருங்க, அழகாக கண்ணு இது பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். சூப்பர் ஆசம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஹாலிடே லைட்ஸ் அதெல்லாமே இருக்குது, டிஜிட்டல் கிளாக்கு, ஃபயரு. அடுத்து வந்துட்டு 50 ஹவர்ஸ் நம்ம படித்தோன்னா நமக்கு 100 காயின்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, லைக் என்னெல்லாம் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கிச்சன் பேக்ரவுண்ட், செஃப் ஹேட், ஏப்ரான் அதெல்லாம் வந்திருக்கு. ஐ கான்ட் வெயிட். கண்டிப்பாக என்னோடய விஷ் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோஃபி ரூம் தான். 160 காயின்ஸ் கலெக்ட் பண்ணி சீக்கிரமாக அந்த ரூம் வந்து நான் ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு vlogல வந்து காட்டுறேன். கண்டிப்பாக அது சீக்கிரமே நடக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டு டூ லிஸ்ட். சூப்பரில் இதில் எல்லாமே இருக்குது. லைக் உங்களோட ஸ்டடீஸ் நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிங்கன்னு ட்ராக் பண்ணலாம். அண்ட் வந்து நம்மளை மோட்டிவேட்டடாக நல்ல ஹாப்பி ஆக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஸ்டோரில் நிறைய க்யூட் ஸ்டஃப் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் நமக்கு டு டூ லிஸ்ட்டும் இருக்குது, டைமரும் இருக்குது. ஆட் டாஸ்க் கொடுத்துட்டு ஸ்டடி இங்கிலீஷ், தட்ஸ் இட். ரொம்ப ஈஸி. இது நீங்கள் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஆர்டர் வந்து இது பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா ஸ்டடி தமிழ். ஸோ இந்த ஆர்டர் வந்து நீங்கள் இப்போ அது மேலே போட்டுக்கலாம். அதுக்காக தான் அந்த டிரெக்ஷன் சிம்பிள். இல்லை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்துட்டு டிலீட் பண்ணிக்கலாம். சூப்பர், வாவ், நல்லாயிருக்கு. அடுத்து வந்து இங்கே ஒரு நிறைய பஞ்ச் ஆஃப் இது மாதிரி இருக்குது. அது வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெமரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது மெமரி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்களே வந்துட்டு டிஃபால்ட்டாகவும் ஒரு செட் க்ரியேட் பண்ணலாம் மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு
டெஃபினேஷனோட ஹெட்டிங் வந்து போட்டுக்கலாம். லைக் ஃபோட்டோசிந்தசிஸ் போட்டுட்டு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினேஷன் எழுதிக்கலாம். ஸோ அது வந்தோடனே நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்தது அந்த டெஃபினேஷன் சொல்லணும். அதுக்கு பிறகு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொன்னீங்களா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் நீங்கள் அப்ரிவேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள் சும்மா வந்துட்டு ஸ்டடி வித் பிங்கின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ குவிஸ் இது பார்த்தீங்களா, மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கார்ட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு குவிஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து அதுவே கண்டக்ட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் எடுத்துக்கலாம், செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா SWP அப்படின்னா என்னது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸ்டடி வித் பிங்கி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டேப் பண்ணோம் செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டடி வித் பிங்கி. ஓகே, நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். சப்போஸ் நான் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு மேபி சிம்பிள் தமிழ் சேனல் சொல்லியிருந்தேன்னா ஐயோ தப்பு. ஸோ நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கலாகவே ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மேக் பண்ணலாம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான மெமரைசேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு இதில் இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது சூப்பர் திங். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மியூசிக் இருக்குது. வாவ், இதில் என்ன இல்லை, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மியூசிக் வந்துட்டு நமக்கு ஆடிட்டரியாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து ஒரு டாஸ்க்கில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டடீஸ்ன்னு இல்லை, நார்மலாகவே நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்லைட்டஸ்ட் மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் இருந்ததுனாலே அது உங்களுக்கு ஃபோக்கஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. லைக் ஸ்டடி பன்னியோட பீஸ்ஃபுல் பியானோ, லோஃபி, ஹிப்ஹாப் அதெல்லாம் யூடியூப்க்கு போகும்னு நினைக்கிறேன். பட் நிறைய லோஃபி பீட்ஸ் இருக்குது. வாவ், இது நல்லாயிருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்களா ப்ளே ஆகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃப்ரீயாகவே இதில் நிறையவே இருக்குது மியூசிக். ஸோ அடுத்து வந்து ஆட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். லைக் ஒரு ஷார்ட் ஆட், ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா 1 காயின் கிடைக்கும், 2 ஆட் பார்த்தீங்கன்னா 1 காயின் கிடைக்கும், அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ ஆட் பார்த்தும் நீங்கள் வந்துட்டு காயின்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு க்ளவுடாக நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். லைக் இப்போ உங்கள் மொபைலில் வந்துட்டு நீங்கள் தொலைச்சிட்டிங்க இல்லை வேறு மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களோட டேட்டா அப்படியே இருக்கணும், நீங்கள் வாங்கின பொருட்கள்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாலாம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நல்ல விஷயம். அண்ட் செட்டிங்ஸில் வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பன்னியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்களே வேணாலும் ஏதாவது ஒரு டிஃபால்ட் நேமும் கொடுத்துக்கலாம். பட் பன்னியே நல்லா இருக்குது. அடுத்து ஹாப்பி மீட்டர் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி மீட்டர்னா என்னென்னா, பன்னிக்கு வந்து பாருங்கள் இப்போ அழுதுட்டு இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு ஏதாவது தரணும். கேரட் கொடுத்தா அவன் சந்தோஷமாயிடுவான். இப்போ பார்த்தீங்களா அவன் அழுகிறத நிறுத்திட்டான். ஸோ அவனுக்கு கேரட்ஸ் கொடுக்கணும். அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எப்படிலாம் பண்ணி வந்து சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான் ஹாப்பி மீட்டர். வந்து கேரட்ஸ் கொடுக்கலாம், ஸ்டடி செஷன் கம்ப்ளீட் பண்ணலாம், ஸ்டோர் ஐட்டம்ஸ் வாங்கலாம், மியூசிக் ப்ளே பண்ணலாம், டு-டூ லிஸ்ட் செக் ஆஃப் பண்ணலாம், குவிஸ் கேட்டுக்கலாம். லைக் இதில் இருக்கிறதெல்லாம் பண்ணாலே பன்னி வந்து சந்தோஷமாக இருப்பான். அவ்வளோதான். ஹாப்பி மீட்டர் ஃபுல்லாக இருந்ததுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பன்னி நேமுக்கு மேலே இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஹாப்பினஸ் மீட்டர். இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா நான் பிகாஸ் ஆஃப் பர்த்டே சீரீஸ் அண்ட் இந்த ஜாலி ஜூலை நான் இந்த ஆப்குள்ளே போகலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு சேலஞ்ச் மோட் இருக்குது. அதுவுமே வந்துட்டு நம்ம சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பவர் சேவ் மோட் இருக்குது, ஹானஸ்டி மோட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதான் டோட்டல் ஓவர்வியூ இந்த ஆப் பற்றினது. வந்து இப்போ நம்ம ஒரு டைமர் நான் சொன்னேன் இல்லைங்களா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை நம்ம பண்ணுவோம். ஸோ நான் 5 மினிட்ஸ்க்கு வச்சுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். பாருங்கள் வருது. இப்போ நான் ஒரு மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எனக்கு உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நைஸ். ஸோ இதை போட்டாச்சு. ஆக்சுவலி இந்த ஆப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வெளியே போயிடலாம். இப்போது ஃபாரஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நம்மளால் வெளியே வந்து போக முடியாது. வெளியே போனோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு சொல்லும் நீங்கள் வந்து மறுபடியும் வாங்க, இல்லைனா உங்களோட ட்ரீ வந்துட்டு செத்து போயிடும் அப்படின்ட்டு. பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் நமக்கு வந்து அந்த ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, லைக் ஆப்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. பிகாஸ் நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எதை வேணால் ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸோ அதுதான் மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் மாதிரி. மற்றபடி இந்த ஆப் வந்து வேறு லெவல். கண்டிப்பாக இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப சூப்பர் மோட்டிவேட்டடாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஒரு ஆப்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டு-டூ லிஸ்ட் இருக்குது, ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்குது, மியூசிக் ப்ளே ஆகுது, அந்த டைமர் இருக்குது, ஷாப்பில் நிறைய க்யூட் ஸ்டஃப் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி ஆப் வேணாம். டைமருக்கு ஒரு ஆப், டு-டூ லிஸ்ட்க்கு ஒரு ஆப், அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் நான் இந்த பெஸ்ட் ஸ்டடி ஆப் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பிக் லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து டுட்டோரியல்ஸில் வேறு என்ன ஆப்க்கான டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஸ்டடி ரிலேட்டட் ஆப்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டைமர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லெட்ஸ் ப்ளே த மியூசிக். ஓகே லவ்லீஸ், பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து ஓவர் அப்படின்னு சொல்லுது. பாருங்கள் க்யூட்டாக இருக்குது பன்னி பிட்ஸாவோட. இது கொடுத்தீங்கன்னா அகெயின் ஸ்டடி செஷனுக்கு வரும்.
ஓகே லவ்லீஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி செஷன். பன்னி வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸை புரட்டிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப க்யூட்டாகவே இருக்கான். அவனை மாதிரி நம்மளும் படிக்கணும். ஓகே, அதுதான். இந்த டைமர் வைக்கும்போது நீங்கள் வந்து கவுண்ட் டவுன் இங்கே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் டவுன் வரும். இல்லை ஸ்டாப் வாட்ச் வேணும்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து குறையாது, ஏறும். ஓகே, அதுதான் ஸ்டாப் வாட்ச். அண்ட் பிரேக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். பிரேக்குக்கு வந்துட்டு காயின்ஸ் கிடையாது. ஸோ பிரேக் உங்களுக்கு வேணால் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 hour படிச்சிட்டிங்க, ஒரு 30 minutes உங்களுக்கு பிரேக் வேணும்னா பிரேக் வச்சுக்கலாம். பட் பிரேக்குக்கு நோ காயின்ஸ். ஓகே, அண்ட் தென் ஸ்டாப் வாட்ச் எப்படி ஒர்க் ஆகணும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஸ்டாப் வாட்ச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் நீங்கள் டேகும் போட்டுக்கலாம். ஏதாவது கலர் டேக் போடணும் அப்படின்னா சப்ஜெக்டும் நீங்கள் போட்டுக்கலாம். தட்ஸ் இட். அதுதான் லவ்லீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைமர் ஆப்பாக யூஸ் பண்ணலாம். லைக் உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆப்பில் வர பொமோடோரோ டைமர் பிடிக்கல, அந்த மரம் செடிலாம் உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு, பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. லைக் ஒரு வீடு மாதிரி இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இது வந்து நீங்கள் பொமோடோரோ டைமராக யூஸ் பண்ணிக்கலாம். பொமோடோரோ நார்மலா நீங்க டைமர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, நீங்க வந்து அந்த மாதிரி படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல சேவ் ஆகுது. சோ டேட்டாவா உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் நீங்க படிச்சீங்கன்னு சொல்லிட்டு. நம்பர் 3, படிக்கிறதுனால பன்னி வந்து ஹாப்பியா இருப்பான். பன்னி ஹாப்பியா இருக்க நிறைய காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸ் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கியூட் திங்ஸ் வந்து ஷாப் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு ஸ்டடி மோட்டிவேஷன் மாதிரி. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா, லைக் இதெல்லாம் கலெக்ட் பண்றது, இதெல்லாம் ரெடி பண்றது, லைக் கேம் மாதிரி. உங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னா மேபி இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு செட் ஆகாது. பட் ஒரு சிலருக்கு இது வந்து ஒரு ஸ்டடி மோட்டிவேஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பிக் லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.